ஹலோ எவ்ரிவன், பவி அண்ட் பேபிஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய வார்ம் வெல்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, என்னோடய கார்டன் டூர் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டெரஸில் வந்துட்டு ஒரு 8 ரோஸ் செடி வச்சுருக்கேன். அது என்னென்ன செடி என்னென்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன கலர்னால், இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்து இப்போ 100 ருபீஸ் செடி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு 60 ருபீஸ்க்கு 70 ருபீஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த செடி வாங்கினேன். இது வாங்கும்போது ஆக்சுவலி எனக்கு என்ன கலர்னே தெரியாது, சும்மா ஓரமாக வச்சுருந்தாங்க நர்சரியில். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தளதளன்னு இருந்துச்சு செடி. பட் நான் வந்து இந்த பக்கெட்டில் வச்ச உடனே எல்லாம் கருகிற மாதிரி ஆயிடுச்சு இலையெல்லாம். அதை இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து செம்மண் கொஞ்சம், நாங்கள் வந்துட்டு காடு இருக்குது, காட்டில் இருக்க அந்த கரிசல் மண் சொல்லுவோம் இல்லையா, நல்லா உரம்லாம் போட்டு மண்ணெல்லாம் நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற மண், அதை எடுத்துகிட்டு வந்து செம்மண் கரிசல் மண் உரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நான் இந்த பாட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இதில் க்ரோ பேக்கும் இருக்குது, அப்புறம் என் வீட்டில் வேஸ்ட்டான பேக்கெட்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் செடி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொளிச்சு வருது பார்த்திங்களா, செம்ம அழகாக இருக்குல்ல. எப்போ இது மொக்கு வைக்கும், எப்போ பூ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பூ வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஊர்லேயே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு 1 வீக் வந்து ரோஸ் செடியாக விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா 2 செடி 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுவும் இலையெல்லாம் கருகுச்சு, அப்புறம் கட் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ அழகாக கொளிச்சு வருது பாருங்கள். சேம் இதே தான். மேலே வந்துட்டு சரி ஹீட் வந்துட்டு அதிகமாச்சுன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும், நான் மெத்தையில் அடிக்கடி வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 8 செடி தான் வச்சுருக்கேன். அதனால் சரி ஓகே, அப்பப்போ வந்து நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் நாரெல்லாம் மேலே போட்டு வச்சோன்னா அப்படியே கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு தண்ணி சீக்கிரம் வந்துட்டு உறிஞ்சாது, மண் சீக்கிரம் ட்ரை ஆகாது, அதுக்காக போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லோ வித் ஆரஞ்ச் மிக்ஸ்டு கலரில் ஒரு பூ பூத்துச்சு. இதுவும் வந்துட்டு நான் நர்சரியில் வாங்கின செடி தான். ஜஸ்ட் ஒரு 60 ருபீஸ், சேம் அதே மாதிரி தான். நல்லா தளதளன்னு இருந்ததுனால வாங்கினேன். பட் என்ன மொக்கு என்ன கலர்னே எனக்கு தெரியாது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ வித் ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சு. சரி ஓகே, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அப்படியே கொளிச்சு வருது பாருங்கள். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கிளையிலையும் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குச்சி மாதிரி தெரியுது, பட் எல்லாம் கொளிச்சு வந்துச்சுன்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த 2 ரோஸ் செடி நான் வாங்கினேன் இல்லையா, அப்போ வந்து ஒரு வெத்தலை கொடி வாங்கினேன். மொத்தம் 3 செடி வாங்கினால அந்த நர்சரியில் நான் ஃப்ரீயாக ஒரு செடி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த செடி. இது ஆக்சுவலி பிங்க் கலரில் பூக்குது. எனக்கு ஒரே ஒரு ரோஸ் வச்சுருக்கு, இது வரைக்கும் பிங்க் கலரில் பூத்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் இலையெல்லாம் கொட்டி அழகாக கொழுந்து விட்டு வருது. எனக்கு இன்னும் இது வந்து 7 days ரோஸாக இருக்குன்னு தோணுது. பட் நான் வந்து இது மொக்கு வச்சு பூ பூத்தோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து விற்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கின செடி தான். அழகாக இருக்குது பாருங்கள் மேலே கொழுந்து வருது. இது வந்து பிங்க் கலர் ரோஸு. கண்டிப்பாக இது எல்லாத்துலேயும் பூ வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ வித் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, நம்ம இந்த பேக்கெட் பூலெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அது பேர் எனக்கு தெரியல. அந்த நம்ம இப்போ பேக்கெட் 10 ரூபா பாக்கெட் 20 பாக்கெட்லாம் வாங்குறோன்னா அந்த மாதிரி மிக்சடு கலராக வந்துட்டு இருக்கும். மொக்கு வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். அந்த செடி தான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சூப்பராக அப்படியே இதுதான் கொழுந்தெல்லாம் வச்சிட்ருக்கு. அடுத்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸு. ஆல்ரெடி நான் இது வச்சுருந்தேன், பட் இடையில சம்மர் சீசன் அப்போ செத்துருச்சு. அதனால் இப்போ வந்து சரி சாகக்கூடாது, இதை பத்திரமா பார்த்துக்கணுன்றதுக்காக நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்தையில் வச்சதுனால பாருங்கள், தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இங்கே வந்துட்டு அழகாக வந்து குழந்தை வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இது ஆக்சுவலி இலையெல்லாம் ஒரு மொட்டு வச்சுருக்கு. சரி, பூ பூத்துனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்துட்டு இதாகிற மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் மறுபடியும் வரட்டும், துளிச்சு வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன ரோஸ் செடின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபேண்டா ஆரஞ்சு கலர். இது வந்து ஜெடிகா ஆரஞ்சு கிடையாது, ஃபேண்டா ஆரஞ்சு. இதுவும் வந்துட்டு எங்கள் ஊரில் தான் வந்து விற்றாங்க. 4 செடி வாங்கினேன், அதில் ஒரு செடி தான் இது. ஆரஞ்சு கலரில் பூத்து இருந்துச்சு. இதெல்லாம் பூ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் இது பண்ணிட்டு பாருங்கள்,
எவ்வளோ அழகாக கொளிச்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. நான் ஒன்றுமே பண்ணல. ஆட்டு உரம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துட்டு மழை வந்துச்சு. இது சம்மர் சீசன் முடிஞ்சு இப்போ வந்துட்டு ரெய்னி சீசனே வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் மழையே சரியாக வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துட்டுருக்குது. சரி, இந்த மழையில் வந்துட்டு நல்லா வருன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி சரி ஓகே நம்ம வந்துட்டு செடியெல்லாம் மேலே கொண்டு வந்து வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கீழே தான் வச்சுருந்தேன். சம்மர் முடிஞ்சு இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், டைரெக்டாக சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த 8 செடி தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கார்டனிங் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஃப்ளவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.